வணக்கம், ராஜி ரெசிபி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ். அது எப்படி போடுறது பாருங்கள். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம தோலை செதுக்கிட்டு மெலிசாக கட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து அது கலர் மாறிடுன்றதால நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டால் கொஞ்சம் சாப்பிட்டா லப்பர் ஆட்டிருக்கும். தோல் எடுத்து அதே உப்பு தண்ணியில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நான் காய் துருவுறதுல இதில் துருவ போகிறேன். அப்படின்னா இதில் துருவினா மெலிசாக வரும். பார்க்க போகலாம் வாங்க. பாருங்கள், இது பாரு எப்படி மெலிசாக நான் கட் பண்ணி உப்பில் போட்டு இது ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணால் இப்போ இதுக்காக மாவு ரெடி பண்ணேன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணோம்னா காலிஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு. பாருங்கள், காலிஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு. கடல மாவு வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஆச்சி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தேவைப்படுறதால 1 ஸ்பூன் ஆச்சி மிளகாத்தூள். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கணும். அப்படின்னா சேம் பஜ்ஜி மாவு மாரி தான். பஜ்ஜி மாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும். அதோட இது கொஞ்சம் தண்ணி. இப்போ பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வருவாங்க. வந்தால் வீட்டில் போர் அடிக்குதம்மா சாப்பாடு எதுனா கொடுங்க, எங்களுக்கு போர் அடிக்குதுன்னா அப்போ நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு இது சூடாக சமைச்சு கொடுத்தா இதை வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குது. பரவாயில்ல, அம்மா ஸ்கூல் விட்டு வந்தோம், டயர்டில் வந்தோம், அம்மா நம்மளுக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா பிடிச்சிருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்புங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். எங்களுக்கு இந்த சைஸ் போதும், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அதால் இப்போ அதை வந்து நம்ம ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு கம்பியில் கவுத்துட்டு அப்புறம் நான் அந்த மாவு ஊற்ற சொல்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இது மடிக்கணும். இதை மடித்து இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி சொருகணும். இப்படி சொருகுனா க்ளீனாக வரும். நம்மளுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது 3 இது அந்தமாரி நம்ம ரோல் மாரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து கம்பின்னா என்ன கம்பின்னு சொல்கிறதுனா நாங்கள் சைக்கிளில் கம்பி இல்லை, சின்ன சைக்கிள் கம்பி. நாங்கள் புதுசாக வேணும், எங்களுக்கு இது வேணுன்றதால நாங்கள் இது புதுசாக வாங்கினோம். இந்தமாரி செய்யணுன்றதால இப்போ வாங்கி வந்து இதில் நாங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் மாவு அந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது மேலே விடணும். இப்படி விட்டுட்டா அந்த ஹோல்செல்லாம் உள்ளே போவோம். அப்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்தமாரி பண்ணணும். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருந்தால் இப்போ லீவு டைமு, பசங்களெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. போர் அடிக்கும், அம்மா எதனா வேணும் சாப்பிட்றதுக்கு, எதனா பண்ணணுவாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 5 நிமிஷம் எண்ணெய் காயங்காட்டி இதை நம்ம முடிச்சு எடுத்துடலாம். அவ்வளோ நேரம் கூட ஆகாது. இதுமாரி பண்ணிட்டா நம்ம அப்படியே பட்டுன்னு எண்ணெயில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் பாரு எண்ணெய் உள்ளே போட போகிறேன். இதை போட்டு அப்படியே கம்பியாடியே நான் போட போகிறேன். பாருங்கள் எப்படி வருது பார்த்தியா? அது மொறுன்னு கடையில் விற்கிற சிப்ஸ் மாதிரியே இருக்கும். மொறுன்னு இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதுமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதில் ஜாஸ்தி கடல மாவு, காலிஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு காரமும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக போடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதால கம்மியாக காரம் போட்டு நம்ம கம்மியாக கொடுக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி காரம் போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அது சில குழந்தைங்க சாப்பிட, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், 2வது நான் போட போகிறேன். இந்த அளவுக்கு நம்ம போட்டால் அது நல்லா வெந்துடும். முறுமுறுன்னு ஆயிடுது. கடையில் விற்கிற சிப்ஸ் மாரியாக தான் இருக்கும். அப்போனா அவங்களாம் வந்து எண்ணெய் வந்து ஸ்டாக்கில் வச்சுருந்து சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம சொல்கிறதுக்கு ஆகிறதில்ல. இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் வாங்கியாந்து நம்ம போடலாம். இப்போ நான் ஊற்றிருக்கிற எண்ணெய் வந்து 1 லிட்டர் எண்ணெய் தான், அவ்வளோதான். ஜாஸ்தி இது எண்ணெய் இசிக்காது, அது எண்ணெய் இது குடிக்காது. ஏன்னா சிப்ஸ் நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு முறுப்பு வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அவ்வளோ எண்ணெய் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. பார்க்கலாங்க, இப்போ 3மே போட்டேன். 1/2 லிட்டர் எண்ணெய் தான் போட்டிருக்கிறேன். 3மே நான் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அது பஜ்ஜி உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டோம். இவ்வளோ மாவு மீந்துடுச்சு. நம்ம அதை வேஸ்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள், இது சுரக்காய். இப்போ சுரக்காவோட நான் கொஞ்சம் எடுக்கிறேன், ஜாஸ்தி எடுக்கல. ஸோ கொஞ்சமாக எடுத்து இந்த மாவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுக்கிறேன். இதை எடுத்து நம்ம இப்போ வந்து இது நம்ம தோலை செதுக்கணும். தோலை செதுக்கிட்டு இப்போ வந்து நம்ம இது பஜ்ஜி மாரி நான் போட போகிறோம். பாருங்கள், ஆயிடுச்சு.
பாருங்கள் இது நம்ம தோலை செதுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதே தான் உருளைக்கிழங்கு நம்ம பஜ்ஜி உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி போட்டோமோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது போட்டிருப்பாங்கன்றதால இப்போ மாவு மீந்துடுச்சு என்ன பண்ணுறது இவ்வளோ மாவு வேஸ்ட் ஆயிடுச்சுன்றதால இப்போ எங்கள் வீட்டில் சுரக்காய் இருந்துச்சு சுரக்காவில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதால் வந்து பசங்களுக்கு அந்த சிப்ஸு கொடுத்துட்டு நாங்கள் வந்து சுரக்காய் சிப்ஸ் சாப்பிட்லான்ற ஒரு முயற்சி அதுக்காக நாங்கள் இதை சாப்பிட்றோம் இப்போ வெயில் டைம் அதால் இதை சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஹீட்லாம் கோல்டு ஆகுன்றதால இது சுரக்காய் கோல்டு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதால் வந்து இப்போ நான் இதை கட் பண்ணுறது எப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன் பாருங்கள் மெலிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன் மெலிசாக கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் நாங்கள் எப்படி போட்டோமோ அப்படியே வந்திருக்குது பாருங்கள் சாஸு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இது கூட வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறோம் நீங்கள் ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு இந்த மாவு மீந்துடுச்சு மீந்த மாவு நம்ம கீழே கொட்டுறதுக்கு மனசு வரல என்ன பண்ணுறதுன்னு ஐடியா தெரியல கொஞ்சம் தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து சுரக்காய் இருந்துச்சு சுரக்காவை வந்து நாங்கள் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம அது என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பஜ்ஜி போடுற மாரியே நம்ம போட்டுட்டா நம்ம அதே காரப்பொடி மாவெல்லாம் அதே தான் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை இப்போ நம்ம பஜ்ஜி போடுறோம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே ஆகும்னா பார்க்க போனால் எப்படி தெரியும்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி அப்படி சொல்லுவாங்க அதேமாரி இது வந்து சுரக்காய் பஜ்ஜி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி மூவ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா நீங்கள் மெலிசாக கட் பண்ணணும் அப்புறம் நம்ம பெருசாக கட் பண்ணிட்டு வரல சரியான்றதில்ல மெலிசாக கட் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா சேம் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாரியே தான் உங்களுக்கு வரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சமைச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்து பாருங்கள் இந்த வீட்டில் லீவு டைமில் வீட்டில் இருப்பாங்க பசங்க அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் டைமில் நம்மளுக்கு சமைச்சு கொடுக்க டைம் இல்லை அதால் வந்து இப்போ லீவு டைமில் வீட்டில் இருக்கிறதால நம்ம சமைச்சு கொடுக்கலாம் இப்போ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தரக்காரி சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வீட்டில் இருக்கிறதால ஒரு போர் வெயில் டைம் என்ன செய்யறது என்ன பண்ணுறதுலான்னு தெரியாமல் இருக்கும் அதில் வந்து இதை நம்ம சமைச்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் நல்லா இருக்கும் நம்மளும் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களும் சாப்பிட்ட மாரி நம்மளும் சாப்பிட்ட மாரி அவங்களுக்கும் டேஸ்ட்டு சொன்ன மாரி எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்த மாரி பரவாயில்ல நம்ம சமைச்சு கொடுத்தோம் சாப்பிட்டு பார்த்தாங்க லைக் பண்ணாங்கன்றது ஒரு சந்தோஷம். இப்போ நாங்கள் செஞ்சிட்டோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் இருங்க. எங்கள் அம்மா செஞ்சாங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா லீவில் இருக்கிறேன்னு செஞ்சு கொடுத்தாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி வெந்துடுச்சு இங்கே பாருங்கள் பார்த்தா உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரியே தெரியும். நான் இந்த சொரக்காய் பஜ்ஜி போட்டு எடுக்கங்காட்டி என் பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. வெறி பிளேட்டு தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இதுமாரி பண்ணி கொடுமான்னு கேட்டிருக்காங்க எங்கள் பசங்க. அப்புறம் நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்து பாருங்கள். இப்போ லீவ் டைமில் வீட்டில் இருக்கிறதால கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.